ஓம் மகா கணபதியே போற்றி வெற்றிவேல் முருகனுக்கு ரோகரா. இந்த பதிவில் நம்ம கந்தர் அனுபூதியிலிருந்து 34வது பாடல் பார்க்கலாம். இதனோட சிறப்பு என்னன்னா, விலை மாதர்கள் அவங்களுடைய அழகில் மயங்கி அந்த காம இச்சையில் அந்த தீய நெறியில் தீய வழியில் நான் சென்று சிக்கிக்கொள்ளக்கூடாது முருகா, அதை சிக்கிக்கொள்ளாமல் இருப்பதற்கு நீங்கள் எனக்கு வரம் தர வேண்டும் என்று உறுதியாக கேட்கின்றார். இதனோட பாடலோட சிறப்பை ரொம்ப அழகாக நம்ம எப்போ புரிஞ்சிக்க முடியும்னா, இதனோட முந்தின பாடலோடு பொருத்தி பார்க்கும் பொழுது அது விளக்கம் பார்க்கும்போது அது மாதிரி பார்க்கலாம். முதல்ல பாடல் பார்க்கலாம். சிங்கார மடந்தயர் தீ நெறி போய் மங்காமல் எனக்கு வரம் தருவாய், சங்கிராம சிகாவல சண்முகனே கங்கா நதி பால கிருபாகரனே. சிங்கார மடந்தையர் தீ நெறி போய். மடந்தையர்னா பெண்கள். சிங்கார பொதுவாக பெண்கள் என்ன பண்ணுவாங்க, தங்களை அலங்காரம் படுத்திக்குவாங்க, அழகுபடுத்திப்பாங்க. பொதுவாகவே பெண்கள் அழகுபடுத்திப்பாங்க. அப்போது நம்ம கணவன் மனைவியாக தம்பதியாக வாழ்கின்ற அந்த வாழ்க்கைக்கு ஏன் இதை தனியாக சொல்லணுமா என்ன? சிங்கார மடந்தையர்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் அவர் சொல்லியிருக்கார். அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. அதுக்கு அடுத்தது போய் பாருங்கள். தீ நெறி போய், தீய நெறிங்கிறார், தீய வழிங்கிறார். ஆனால் நாம் நடத்துகின்ற இந்த குடும்ப வாழ்க்கையோ இல்லற வாழ்க்கையோ தீய நெறி கிடையாது, அது அங்கீகரிக்கப்பட்டது, அறநெறி. ஆகவே இங்கே சொல்லப்பட்டிருக்க இந்த சிங்கார மடந்தையர் என்பது விலை மாதர்களை குறிப்பது. நாம் பொதுவாக நடத்துகின்ற அந்த இல்லற வாழ்க்கையில் ஈடுபட்டிருக்கின்ற அந்த மங்கையரை குறிப்பது அல்ல. ஆக முருகன் கிட்ட என்ன கேட்குறார், இந்த விலை மாதர்கள் கிட்ட அவர்கள் அழகில் மயங்கி அதில் போய் நான் சிக்கிக்க கூடாது. ஏன்னா அது தீய நெறி, அறநெறி கிடையாது. அது ஒரு பெரிய பாதாளம் போல, அது படுகுழி. அதில் சிக்காமல், அப்படி சிக்கிட்ட என்ன ஆகும், நம்ம மங்கி கெட்டு போயிடுவோம், அழிஞ்சு போயிடுவோம். அது பண்ணாமல் நான் அதில் சிக்கி அழியாமல் முருகா நீங்கள் எனக்கு வரம் தர வேண்டும் கேட்குறார். இப்போ ஒரு செய்தி நம்ம பார்க்கணும். சென்ற பாடலில் சிந்தாகுல இல்லொடு செல்வம் எனும் விந்தாடவி என்று விடப்பெறுவேன் கேட்டார். அதாவது நாம் வாழ்ந்து கொண்டிருந்த வாழ்க்கையில் நாம் படுகின்ற துன்பங்கள், மனத்துயரங்கள் மிக அதிகம், காடு போன்றது. அதுலேருந்து எனக்கு எப்போதான் விடுதலை கொடுக்க போகிறீங்க முருகான் தான் கேட்டார் சென்ற பாடலில். ஏன்னா அது அறநெறி, அது தீய நெறி இல்லை. ஆனால் இப்போ பார்க்குற பாடல் சிங்கார மடந்தையர் தீ நெறி போல், தீ நெறி போய் மங்காமல் எனக்கு வரம் தருவாய். அந்த தீய நெறியை அழித்து அந்த தீ நெறிக்குள்ளே நான் போய் நான் மங்கி போகக்கூடாது, கெட்டு போகக்கூடாது, எனக்கு நீங்கள் வரம் கொடுக்க வேண்டும். ஏன்னா இது தீய நெறி. இந்த வித்தியாசத்தை நம்ம நல்லா அழகாக புரிஞ்சுக்கணும். அடுத்தது எவ்வளோ அழகாக உபயோகப்படுத்திருக்கார் பாருங்க. சங்கிராம சிகாவல சண்முகனே. சிகாவல மயில் வாகனன், சங்கிராம சங்காரம் பண்ணுறவர், அதாவது தீயவர்களை போரிட்டு அழிப்பவர். தீயவர்களை அழிப்பவர்னா தீய குணங்களையும் அழிப்பவர். இங்கே என்ன குறிப்பிடப்பட்டிருக்கு, தீய வழியாகிய சிங்கார மடந்தையர்கிட்ட அந்த கவர்ச்சியில் ஈடுபடுவது அது தீய வழி. ஆகவே இந்த தீய வழியாகிய அந்த வழியை சங்கிராம மயில்வாகனா நீங்கள் சங்காரம் செய்ய வேண்டும், போரிட்டு அதை அழிக்க வேண்டும். அப்படி அழித்து எனக்கு நீங்கள் வரம் தர வேண்டும். எவ்வளோ அழகாக உபயோகப்படுத்தியிருக்கார் பாருங்க. அடுத்தது சண்முகனே. இதுவும் ரொம்ப அழகாக உபயோகப்படுத்தியிருக்கார். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, முருகனுக்கு 6 முகங்கள். எத்தனையோ திருப்பெயர்கள் இருந்தாலும் சண்முகனேன்னு உபயோகப்படுத்துறதுக்கு காரணம் என்னன்னா, முருகனுக்கு 6 முகங்கள். ஒவ்வொரு முகத்துக்கும் மிக சிறப்பான தெய்வ செயல் இருக்குது. இதை நம்ம திருவண்ணாமலை திருப்புகழில் அருணகிரிநாதர் இதை அழகாக குறிப்பிட்டிருக்கார். எல்லோருக்கும் தெரிந்த பாடல். ஏறுமையில் ஏறிவிலை ஆடுமுகம் ஒன்றே, ஈஸ்வரன் ஞான மொழி பேசும் ஒன்றே, கூறுமடி யார்கள் வினை தீர்க்கும் ஒன்றே. அந்த மாதிரி போகும் அந்த பாடல். இந்த பாடல் படிக்கும் பொழுது எல்லாருக்குமே புரியும். ஆனால் இந்த பாடலுக்கு உள்ளுக்குள்ள ஒரு மிக ஆழமான உட்கருத்து இருக்குது. அதையும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற நினைக்கின்ற அன்பர்கள் இந்த பாடல் நம்ம பதிவு 70 கொடுத்துருக்குறோம். அதில் போய் பார்த்தீங்கன்னா அது தெரியும். இங்கே நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன, இந்த பாடலுக்கு பொருத்தமானது என்ன, அந்த பாடல் என்ன சொல்லியிருக்கு, கூறுமடி யார்கள் வினை தீர்க்கும் முகம் ஒன்றே. முருகா, உங்களுடைய அடியவர்கள், அன்பர்கள், பக்தர்கள் அவங்க குறைகளை உங்ககிட்ட
முறையிடும் பொழுது அந்த அந்த குறைகளை தீர்ப்பதற்காகவே உங்கள் 6 முகங்கள்லேருந்து ஒரு முகம் அதுக்காகவே நீங்கள் வச்சுருக்கீங்க. ஆகவே நான் இப்போ உங்களை என்ன சொல்கிறேன், நான் இந்த தீய வழியில் சிங்கார மடந்தேர் என்று அந்த காம இச்சையில் அந்த தீய வழியில் நான் சென்று அழிந்து போகக்கூடாது. ஆகவே உங்களுக்கு அதற்காகவே நான் கேட்குற வரங்களை கொடுப்பதற்காகவே உங்களது ஒரு திருமுகம் இருக்குது. அந்த திருமுகம் உடனே என்னை பார்த்து கொண்டே இருக்க வேண்டும். உடனடியாக அந்த தீய வழியை போரிட்டு அழித்து எனக்கு நீங்கள் வரமாக தர வேண்டும். நான் அந்த வழியில் சென்று மங்கி போகக்கூடாது, வரம் தர வேண்டும் முருகா. அந்த வகையில் சொல்லியிருக்கார். என்ன அழகாக அந்த சண்முகன் என்ற திருப்பெயரும் சங்கராம சிகாவல் என்ற திருப்பெயரும் உபயோகப்படுத்தியிருக்காரு பாருங்க. அது அருணகிரிநாதருக்கே உரிய அது மிகப்பெரிய பெருமை. அடுத்தது என்ன சொல்கிறார் பாருங்க, கங்கா நதி பால கிருபாகரனே. முருகன் கங்கா நதியின் பாலகன். சென்ற பதிவில் நம்ம என்ன பார்த்தோம், மந்தாகினி தந்த வரோதயன்னு பார்த்தோம். மந்தாகினாலும் கங்கா நதி தான், ஆகவே 2 ஒன்று தான். எல்லோருக்கும் நம்ம சென்ற பாடலில் இந்த 2 கிரகத்தை பார்த்தோம். என்ன பார்த்தோம், சிவபெருமானுடைய திருக்கண்களிலிருந்து நெற்றி பொறி வந்தபோது அந்த அக்னி பொறியை வாயுதேவன், அக்னிதேவன், அதன் பிறகு கங்கா நதி, கங்கை அம்மா கொண்டு போய் அதை சரவண பொய்களை சேர்த்து சரவண பொய்யில் உதித்தவர் தான், தோன்றியவர் தான் முருக கடவுள் பார்த்தோம். ஆகவே கங்கை நதி தந்த முருகன். ஆகவே கங்கை நதி பாலகன், கங்கையின் பாலகன், கங்கை புதல்வன். அடுத்தது கிருபாகரனே. அந்த சிவபெருமான் தேவர்களுடைய வேண்டுதலுக்கு இணங்கி அவர்கள் மீது அவர் வைத்த கருணையின் காரணமாக முருகக்கடவுளை தோற்றுவித்தார். ஆகவே அவர் கிருபையின் காரணமாக தோற்றுவித்தார். கிருபையும் கருணையும் ஒன்றே. ஆகவே இங்கே கிருபாகரன் சொல்லியிருக்கார், சென்ற பாடலில் கருணாகரன் சொல்லியிருக்கார். ஆகவே கங்கை நதி பாலகனேவும் கிருபாகரனும் சேர்ந்து வந்திருக்கிறது மிக பொருத்தமானது. இதையே சென்ற பாடல் நம்ம பார்த்தோம். மந்தாகினி தந்த வரோதயனே, அடுத்தது கருணாகரனே. ஆக இந்த பாடலுக்கும் சென்ற பாடலுக்கும் நல்ல அழகான பொருத்தம் உண்டு. மிக முக்கியமான வித்தியாசம் என்ன வித்தியாசம், சென்ற பாடலில் நான் நடத்துகின்ற இந்த வாழ்க்கையில் எனது உறவுகளின் காரணமாகவும் அதன் மீது நான் வைத்துக் கொண்டிருக்கிற பந்த பாசத்தின் காரணமாகவும் நான் சேர்த்து வைத்திருக்கிற அந்த செல்வத்தின் மீது எனக்கு இருக்கிற அந்த பற்றின் காரணமாகவும் எனது மனம் படுகின்ற அந்த துயரம் அதற்கு அளவே கிடையாது. அது பெரிய காடு போன்றது. இதிலிருந்து என்னை எப்படியாவது நான் வெளியே வர வேண்டும், எப்பொழுதுதான் எனக்கு விடுதலை கொடுக்க போகிறீங்களோன்னு தான் கேட்டார். மனம் உருகி கேட்டார். ஆனால் இந்த பாடலில் இந்த தீய வழியில் விலைமாதல் காம இச்சையில் நான் சிக்கி அழிந்து போகக்கூடாது, அதற்கு நீங்கள் உறுதியான எனக்கு வரம் தர வேண்டும். ஏன், நீங்கள் சங்கிராமன், கிருபாகரன். ஆகவே சண்முகனே, உங்களது திருமுகம் ஒரு திருமுகம் அடியவர்கள் என்னை போன்ற அடியவர்களுக்கு அருள் புரிவதற்காகவே இருக்கின்றது. ஆகவே இதை தயவு செய்து நீங்கள் முடித்துக் கொடுக்க வேண்டும், அந்த வரத்தை எங்களுக்கு தர வேண்டும் என்ற வகையிலே இந்த பாடலை அமைத்திருக்கின்றார். எவ்வளவு சிறப்பு வாய்ந்த பாடல் என்று இப்பொழுதும் பார்க்கலாம். இந்த 2 பாடலையும் பொருத்தி பார்க்கும்போது முருகக்கடவுளுடைய பெருமையும் நமக்கு புரியும், அருணகிரிநாதருடைய பெருமையும் புரியும். முருகனுடைய அடியவர் அருணகிரிநாதர் பெருமை எவ்வளவுன்றது இப்போ நீங்கள் இந்த 2 பாடலையும் பொருத்தி பார்க்கும்போது பார்க்கலாம். பாடலை பார்க்கலாம் மறுபடியும். சிங்காரமடந்தயத்தீ நெறி போய் மங்காமல் எனக்கு வரம் தருவாய், சங்கிராம சிகாவல சண்முகனே, கங்கா நதி பால கிருபாகரனே. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, ஞானவேல் முருகனுக்கு அரோகரா, கந்தவேல் முருகனுக்கு அரோகரா. தவறாக உங்கள் கருத்துக்களை அந்த கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்க. ஓம் சரவண பவ.